பழைய ஷாம்பு பாட்டில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸை வந்து 2 சைடில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த பாட்டிலுடைய ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பா ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 3 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் பா ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். டாப்லையும் பாட்டம்லையும் ஒரு போர்ஷனும் சென்டரில் வந்து ஒரு போர்ஷன் இருக்க மாதிரியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக்கை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வெளிப்பக்கமாக வளைச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு 3 ஹூக் வந்து இருக்க மாதிரி கிடச்சிருக்கும். அடுத்தது அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் பெயிண்ட் எடுத்துருக்கேன். அந்த பெயிண்ட்டை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் லைட்டாக வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு டெக்கரேஷன் தேவையில்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஆர்கனைசரை சூப்பரான ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்சம் பார்க்கவே நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் பெயிண்ட் பண்ணி எடுக்கிறது. இப்போ நம்ம பேக் சைடில் ஹோல்ஸ் போட்டுருங்களா, அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாங்க. இதை வந்து ஒரு சூப்பரான கீ செயின் ஸ்டாண்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லாவே வெயிட் தாங்குங்க. இந்த ஒரு ஷாம்பு பாட்டிலில் நீங்கள் 3 கீஸ் வரலும் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.